சிபிஐ விசாரணைக்கு பின்பு பாஜக மீது ஒரு மென்மையான போக்கை விஜய் கடைபிடிக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஒன்றிய பட்ஜெட் குறித்தும் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ இந்த வேலூர் கூட்டத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதை இவர் எப்படி மாற்றுறாருன்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் ஏன் சொல்றீங்க? நீங்க என்ன டெல்லியில போட்டி போட போறீங்க? அது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு தான் விஜய். விஜய் தான் தமிழ்நாடு. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ செட் பண்றாரு. இன்னொரு பக்கம் வேலூர்ல சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டுகள் அதிகம் இருப்பதனால சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புக்கு தாவேகா தான் சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் விஷுவ மேற்கோள் காட்டுறாரு. அதாவது எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்றக்கூடிய கட்சி நாங்க இல்ல. சில நேரங்கள்ல அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்தாவே எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற விஷயத்துல தான் பேசாமல் இருப்பதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறாரு. இது ரெண்டுமே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லையா? திருப்பரங்குன்ற இஷ்யூ ரைட்டுங்க. அது கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு போயிருக்கு. மேல்முறையீட்டுல என்ன சொல்றாங்கன்றது பார்க்கணும். அது வெறும் இரு தரப்பினரும் அமைதியா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. இதுதான் அறிஞர் அண்ணா கிட்ட நான் கத்துக்கினது. இதுதான் எங்க தாத்தா காமராஜர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுல எனக்கு கருத்துன்றது இந்த விஷயம் முடிவுக்கு வரும்போது நான் சொல்லுவேன். அது வெறும் சம்பந்தப்பட்டவங்க யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு இரு கரம் கூப்பி நான் வேண்டி வணங்கிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இதுதான் கருத்து. 40 செகண்ட் ஆயிருக்குமா? இது சொல்ல அவருக்கு அரசியல் தெரியல. கடந்து போறாராமா. சரி, கடந்து போய்கிட்டே எப்படின்னா போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இப்போ அந்த நரேட்டிவ், அதாவது முதல்வருக்கு என்னன்னா, அதிமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவை எதிர்த்தா நமக்கு அதிக ஓட்டு கிடைக்கும். அது ப்ரூவன் ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு. அதனால அவரு அவரோட நரேட்டிவ்ல அவர் போயிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த நரேட்டிவ் அது எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்ப தேர்தல் முதலமைச்சருக்கு உண்டான தேர்தல்லாம் நீங்க எதுக்கு ஆனவங்கன்னா பிஜேபி பிஜேபி என்டிஏ என்டிஏன்றீங்க, அதிமுக மாற்றன்னு அவரே இந்த கேள்வி கேட்டுருக்காங்க. அதே கேள்வி இவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அதுல கூட ஒரு தற்பெருமை கடைசியில போட்டி ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி, ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான். விஜய் தான் தமிழ்நாடு. அதாவது இந்த சென்டிமெண்ட், இந்த டிராமா வார்த்தைகள் இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க தமிழ்நாடு ஆக முடியாது. தமிழ்நாட்டுல நீங்க ஒரு பிரஜை. ஃபர்ஸ்ட் பூலோகம் புரியணும், இல்லைன்னா அரசியல் தெரியணும், இல்ல அரசியல்ல புரியணும். இப்ப நான் போயிட்டு நாளைக்கு நான் ரோட்ல நின்னுன்னு நான் கத்தினே வரேன், நான் தமிழ்நாடுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாவம் நல்லா தான் இருந்தார் பாவம் பத்திரிகையாளர், பேசி பேசி இப்படி ஆயிட்டே இருக்கக்கூடாது சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆனவனா மக்களோட சேர்த்துக்கிறது, ஆனவனா தமிழ்நாடுன்றது. இது அதாவது அண்ணாவை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்தான் வருது இந்த வார்த்தைலாம், மக்களுக்கு தமிழ்நாடு. அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது இன்னும் கொஞ்சம் புரிதல் வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க தமிழ்நாட்டுக்கு தான் அரசியல்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுலதான் அரசியல்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கேட்கறீங்களே, டெல்லியில தேர்தலா, பிரதமருக்கு தேர்தல் நிக்கிறீங்களா, இல்ல மோடி இங்க நிக்க போறாரு கேட்கறீங்களா? அதான பொருள். 214 தொகுதி தேர்தல் நடக்கும் சார். நீங்க ஏன் சார் இப்ப போக மாட்டேன்றீங்க? வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்த உடனே, ஏன் ஆட்சிக்கு முன்னாடி போனா மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஐயோ விஜய் ஜெயிச்சுட்டு வந்தாதான் நாங்க பார்ப்போம், முதல்வராக தான் அவரை பார்க்கணும், அதுவரை நாங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டோம், இப்படி கை வச்சு முடிக்குவாங்களா ஜனங்க? அப்போ அப்போ ஒரு விஷயம் உண்மையாகி போச்சு. இவரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போக மாட்டாரு, கிராமங்கள்ல போய் ஓட்டு கேட்க மாட்டாரு. ஏன்னா 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஆனா இவர் எம்ஜிஆரை விட மேல. எம்ஜிஆர் போய் வீடு வீடா ஊரா கிராமங்கள் எல்லாம் போய் கேட்டாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன், பிரச்சாரம் பண்ணாரு. சார் எம்ஜிஆரை விட மேல. அப்புறம் அண்ணாக்கு லைட்டா அண்ணா விட மேல. ஏன்னா அண்ணாவே என்னைக்குமே நான் தமிழ்நாடுன்னு சொன்னது, நான் இருக்கிற வரலும் என் தாய் தமிழ்நாடுல நான் கொண்டு வந்த ஒரு சில சட்டங்களையோ திட்டங்களையோ யாரும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு தான் சொன்னாரு. அண்ணா என்னைக்குமே போய் நான் தமிழ்நாடு என் ஊர் தமிழ்நாடுன்னு சொல்ல. தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பு உண்டு, தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அவங்க அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறவுக்கு தோல் கொடுப்பாங்க, உரிமைக்கு கேள்வி கேட்பாங்கன்னு தான் பேசினாரு. ஒருத்தரை படிச்சீங்கன்னா ஃபுல்லா படிங்க சார் தயவு செய்து. பாதி படிச்சுட்டு அண்ணா கிட்ட இருந்து தமிழ்நாடு எடுத்துக்கிறது, பெரியார் கிட்ட சுயமரியாதை, அப்புறம் பெண் விடுதலை எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் இன்னொன்னு, அவர் பெரியார கொஞ்சம் லைட்டா படிச்சதுனால வந்த பிரச்சனை, கலெக்டரையும் மாவட்ட கலெக்டரையும் அதுக்கப்புறமா மாவட்ட எஸ்பியையும் சரிபாதியா போடுவாராம், சமமா எடுப்பாராம் வேலைக்கு. என்ன இது ரிசர்வேஷனா? இது தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு யுனைடெட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி ஜனாதிபதி கிட்ட ஒப்பந்தம் போட்டு ஆல் இண்டியா லெவல்ல என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி மாநிலத்துக்கு கேடர் செலக்ட் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் மார்க் எத்தாதான் விரும்புற மாநிலம் கேடர் கிடைக்கும். மார்க் கம்மியாச்சுன்னா பின்னாடி இருக்கிற மாநிலங்கள் கிடைக்கும். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கு.
ஃபர்ஸ்ட் டெல்லி இருக்கும், அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. எதுவுமே தெரியல. இத பார்த்த கலெக்டரும் இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? நான் இருக்கிறேன். இப்போ குளத்தூர்ல போய் மீன் வாங்கினீங்கன்னா சார்க்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது இவ்வளோண்டு இருக்கும், அப்புறம் இவ்வளவு பெருசா வளரும். அதுக்கு பேரும் சார்க்கு. இதே உண்மையான சார்க்குன்னா கடல்ல இருக்கிற சொரா. நான் வீட்டுல சொரா வளர்க்குறேன், சார்க்கு வந்து பாருங்க நான் கூப்பிடுறேன். சிறு பிள்ளைகள் 4 பேர் வந்து வருவாங்க. கடல்ல மீன் பிடிக்க போறவங்க என்ன நினைப்பாங்க, தம்பி சொரா வளர்க்குதுன்னா அப்ப உப்பு உப்பு தண்ணி எவ்வளவு இருக்கும், அதுக்கு எவ்வளவு நீளம் வேணும், எவ்வளவு அகலம் வேணும், கொள்ளளவு எவ்வளவு இருக்கணும், அந்த சொரா சாப்பிடுறதுக்கு அது சைஸ்ல மீன் இருக்கணும் தானே புரிதல். எதுவுமே தெரியாம இப்ப அங்க பார்த்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அண்ணா வந்தா கலெக்டர் நிறைய லேடிஸ் கலெக்டர் வந்துருவாங்க, நிறைய லேடிஸ் எஸ்பி வந்துருவாங்க, போலீஸ் வந்துருவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா வந்த கூட்டம் அப்படி உங்களுக்கே தெரியல, தலைவருக்கே. அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ்னா என்ன, அரசியல்னா என்ன, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எப்படி அந்த அரசு இயந்திரம் நடக்குது, சட்டம் என்ன, கோர்ட் என்ன சொல்லுது, எது எல்லை கோட்ல எது எதை கட்டுப்படுது, அரசியல் அமைப்பு எப்படி நடக்குது, அதை சுத்தி இருக்கிற அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, தேர்தல்னா என்ன, அதுல என்ன பண்ண முடியும். இவரால பண்ண முடியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. பணம் எடுக்கலாம். இப்ப ஐயா ஏஆர் முருகதாசியோ இல்ல என்னோட நண்பர் நெல்சனை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், படம் பூரா எல்லாமே வந்து ஸ்டண்ட் ஸ்டேரா மாதிரி ஐபிஎஸ் ஆபிசரு, அதுல எல்லாம் லேடிஸ். அப்புறம் படம் பூரா கலெக்டர், கலெக்டர் எல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி இருக்கணும், நம்மளோட நட்பு சக்தியில இருந்து வந்த காங்கிரஸ் ஆளுமைகள் மாதிரி இருக்கணும், திரும்பினா பிரியங்கா காந்தி மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரைட்டா பார்த்தா இந்திரா காந்தி மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு கலெக்டர், 10 பேர் கலெக்டர், என்னோட மாவட்டத்துல எல்லாருமே லேடிஸ் இல்ல பாதி பேர் லேடி கலெக்டர். இப்படி ஒரு படம்னா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாங்க. சென்சார் போர்டுல கேட்பாங்க, என்னப்பா இது லாஜிக்கா இல்லையா, உதவிக்குதே, இப்படி இல்லையா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா, இல்ல சார் படம் சார் அப்படின்னா, ஓ படத்துக்காகவா, சரி சும்மா சார் படத்துக்காக உலால பி வச்சுக்கப்பா 4 காட்சின்னு விட்டு போயிடுவாங்க. அரசியல் அது செய்ய முடியுமா? அது சாத்தியமா? இல்ல 10th 8th அந்த கூட்டத்துல வந்த குட்டி பசங்க பார்த்துட்டு பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அண்ணா விஜய் அண்ணா சொல்லிடுறாரு 50% வந்து பெண்களுக்கு அவர் ஆக்குவேன்னு. சரி, அதாவது யார் சொல்லி கொடுத்தா, எதுக்கு அவர் அப்படிலாம் தெரியாத சப்ஜெக்ட் எதுக்கு பேசுறாருன்றது. அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து தவறுகள். எதை செய்ய முடியும், எதை வந்து செய்ய முடியாதுன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு தகுதி இல்லைன்ற அந்த இடத்துல நான் பேசவே இல்லை. தயவு கூர்ந்து என்னை தவறா நினைக்க கூடாது. அவருக்கு ஒரு சில விஷயம் தெரியல, தெரியப்படுத்துறது யாரா ஒருத்தர் சொல்லணும். நான் அன்னைக்கு பேசும்போது ஒரு காணொலியில வந்து எனக்கு பிடிச்சது மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அது ஐயா நேரு எழுதி வச்சிருப்பாரு. பேசுற அந்த ஃப்ளோல ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுனதுக்கு வேர்ட்ஸ்வொர்த் சொல்லிட்டேன். அது 4 பேர் கீழே கமெண்ட் போடுறாங்க. அதே மாதிரி ரிட் பெட்டிஷன்ல ஒரு செக்ஷன் சொல்லும் போது ப்ரொனவுன்சியேஷன் தப்பா வருது, சொல்லாடல், அது 2 பேர் கரெக்ட் பண்றாங்க. அப்போ ரொம்ப தவறுகள் வந்து டங் ஆஃப் த ஸ்லிப் வேற, ஆனா சப்ஜெக்டே தெரியாம வளர்றது இருக்கு பாத்தீங்க மொத்தமா. அது வந்து என்ன விதமான அரசியல் இவர் சொல்லி கொடுக்க போறாருன்னு தெரியல. அதனால அவருக்கு தேவை வந்து இந்த கத்தி கபடா வேலு இதெல்லாம் இல்ல. அவருக்கு தேவை நிறைய புஸ்தகம், அவருக்கு தேவை நிறைய அறிவுரை, அவருக்கு தேவை நிறைய டீச்சர்ஸ். அவங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருப்பாங்க இல்லையா டீச்சர்ஸ்லாம், அவருக்கு இவிஎஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம். அவங்க கிட்ட கூப்பிட்டு திருப்பி மறுபடியும் 6ஆம் கிளாஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி வருதுன்றது இந்த ஹிஸ்டரியில எல்லாம் வரும், சொல்லுவாங்க. யூனியன் கவர்மெண்ட் எப்படி வந்து ஒரு அதிகாரியை உருவாக்குது. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அண்ணாமலைக்கு வாட்ஸ்அப்ல சைலண்டா போங்க, அவரு இதெல்லாம் விரும்புவாரு. பேசிட்டு நான் பாத்தீங்களா ஜி பிஜேபி பத்தி எதுவுமே பேசல, ஐபிஎஸ் எப்படி ஜி ஆகுதுன்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், சொல்லி கொடுப்பாரு. அதனால அடுத்த முறை என்ன பண்ணுங்க, அதை பத்தி பேசலாம். நாட்டுல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் டெண்டரை வாங்குறதுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் போனாங்க, ஐபிஎஸ் அதிகாரி ரெக்கமெண்டேஷன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி ரிப்போர்ட் ஒன்று சுத்தின்னு இருக்குது. அதை பத்தி எதனா இவரு பேசுறாருன்னு பார்த்தா பெண்களை வந்து சரிபாதியா வந்து தேர்ச்சி பெறுவார். அது வந்து ஜெண்டர் அடிப்படையில வர பதவி கிடையாது, ஆண் பெண் அப்படி கிடையாது. ஆளுமை இருக்கிறவங்க தான் அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற முடியும். அந்த தேர்வை ஆண் ஒண்டி தான் எழுதணும், பெண் எழுதக்கூடாது, பெண் ஒண்டி தான் எழுதணும், ஆண் எழுதக்கூடாதுலாம் கிடையாது. இந்த தேர்வு ஆல்ரெடி அழகா இருக்குது. இந்த மாதிரி தப்பா ஒரு சில விஷயங்களை தப்பா சொல்லி கொடுக்காம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றது என்னோட புரிதல்.
இறுதியா ஒரே ஒரு கேள்வி. கர்நாடகா தேர்தல் நடக்கும்போது மோடி அவர்கள் இவிஎம் மிஷின்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பஜ்ரங்பலி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓட்டு போடுங்க. அந்த மிஷின அழுத்துங்கன்னு சொன்னாங்க. இப்ப வேலூர்ல விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பஜக், பஜக், பஜக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு 3 முறை அழுத்துங்க அப்படின்ற மாரி அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. இது விசில் புரட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கான டேக் லைன் அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. இத எப்படி பார்க்கிறீங்க? ஐயா வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல வந்து இதையே பண்ணியிருப்பாரு. ஒரு கத்தி இது கட்டை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அப்போ வந்து 2 பேர் இருப்பாங்க. அஜக் பச்சக் அஜக் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் பாருங்க அப்படின்னு அஜக் பச்சக்னா டம் டம் டம்னு மண்டையில வச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா தலை வீங்கிரும். அந்த மாதிரி இவர் பச்சக் பச்சக்குன்னும் போது திமுகவும் அண்ணா திமுக அஜக் பச்சக் 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 அஜக்னு ஃபாஸ்டா அடிப்பாங்க பூத்துல. அப்ப தெரியும் யாருக்கும் உண்மையான போட்டி, திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னு. இதுல அண்ணன் சீமானை வேற மறந்துட்டேன். 3வது பெரிய கட்சி அவர்தான். அதுல அவரு என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து வேற கூட்டணின்னு வேற பேசிட்டாரு. கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போய் சேர்ந்தது அவங்கதான். அப்ப அவங்கள மனசுல வச்சுதான் கல்லாப்பெட்டின்ட்டாரு. பெட்டி அரசியல்ன்றதையும் அவங்க தொண்டருக்கு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன எதிர்வினை ஆற்ற போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல்ல வந்து சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துலதான் அவங்க எல்லாம் அடிச்சுக்கிறத நம்ம பார்த்து சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னா இவங்களெல்லாம் போய் நம்ம கேள்வி கேட்கவோ இல்ல இவங்க பின்னாடி போய் நம்ம வந்து செக் பண்ண முடியாது. இல்ல இவங்கள வந்து கேள்விக்க முடியாது. ஆனா ஒரு கேள்வி எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் அவர்கள் கேட்டது. உங்களோட அரசியல்வாதிகளோட சொத்து மதிப்பு என்ன, இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அது அருமையான கேள்வி. அந்த கேள்வியை நான் 100 விழுக்காடு நான் வரவேற்கிறேன். இவரே வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா லீட் பை எக்ஸாம்பிள் என்று சொல்லுவாங்க. அதனால நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன். நான் வந்து நடிகரா தான் சம்பாதிச்சேன். அவர் இதுவரை ஊழல் எல்லாம் பண்ணல. பிளாக் டிக்கெட்டு பணம் வருமானம் அது வேற. அது கருப்பு பணம், கள்ள பணம். அட்லீஸ்ட் என்னோட சொத்து மதிப்பு இவ்வளவு, நான் உழைச்சு இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு அவரு கூட தார்மீக அடிப்படையில சொல்லலாம் வெளியில. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் திருப்பி அரசியல் புரியலன்றது எங்கன்னா, அஃபிடாவிட்னு ஒண்ணு போடுவாங்க. இப்ப நேரு அவர்கள் போறாரு இல்லையா? நேரு அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இந்த கேள்வியை நீங்க போய் நேரு கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டீங்கன்னா, படிக்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க. என்னன்னா, போன தேர்தல்ல அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்றதை டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அவர் என்ன பண்ணணும், உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி இல்ல மக்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியலையா அப்படின்னா, மக்கள்ல ஒருத்தனா இருக்கிற நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அவருக்கு. போன வருஷம் 2021ல அவருக்கு எந்தெந்த அரசியல்வாதி பிடிக்கலையோ, அவங்க அதிமுக இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கட்டும் இல்ல பாஜக அவங்களோட அஃபிடாவிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு இந்த பிரிண்ட் அவுட்டை காட்டி, இதுதான் அந்த எம்எல்ஏ பேர், இதுதான் இந்த அமைச்சர் பேர், இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இவர் சொத்து மதிப்புன்னு சத்தியமா சொல்லுங்க. உண்மையிலே உங்களுக்கு அவ்வளவுதான் சொத்தா? அப்போ வந்து ஏன் எஃப்ஐஆர் போடணும்னா பயப்படுறீங்க? ஏன் வந்து மேல் கோட்டு போறீங்க, கீழ்கோட்டு போறீங்க, ஏன் எதிர்கொள்ளக்கூடாது அப்படி கேட்டாருன்னா கரெக்ட். அதுல போட்டுருக்கும். உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் அஃபிடாவிட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அப்போ எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்ல. மக்களையும் களத்திலையும் போய் மக்களை சந்திக்க போறது கிடையாது. அதுதான் அது நம்ம இந்த கேள்வி கேட்கறோம்ல போவோம் போவோம் போட்டுன்னு. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ அவங்க ஆளுங்களுக்கு பதில் வேணும் இல்லையா? அண்ணன் தொகுதி தொகுதியா போவாரா, கிராமங்கள்லாம் போய் பார்ப்பாங்கன்னா, ஆட்சி வந்தவன செய்யறாரு சொல்லிட்டாருல்ல அப்படின்வாங்க. அப்ப இது என்னன்னா 40 நாள் ஓட்டு போடுற வேலைலாம் மக்களை ஏமாத்துற வேலை. ஓட்டு கேட்டு கூட இவர் வரமாட்டாரு கிராமத்துக்கு. ஓட்டு கேட்டு கூட இவர் மக்களை வந்து சந்திக்க மாட்டாரு. ஏன்னா அவரை யாரும் விடுறது இல்ல. சரி, நீட் தேர்வு பிரச்சனையானப்ப அனிதாவை போய் பாத்தீங்களா? அப்ப யாரு விட்டது? இப்ப யாரு விட்டது? இவரு கேட்கறது மாநாடு பர்மிஷன். இவரு நான் வந்து பிரச்சாரம் போறேன் அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க உதயநிதி ஸ்டாலின் போவாரு. நேத்து மாதவரம் பொன்னேரியில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சு? இப்போ கிட்டத்தட்ட ஷீட்டு போட்டவொடனே நீங்க வேணா பாருங்க, அந்த கூட்டமும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டமும் ஒண்ணுதான். அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இதெல்லாம் போட்டு சேர் போட்டா இப்ப எகிர முடியல. இன்னைக்கு சேர் போட முடிஞ்சது. முன்னாடி வந்து உடைச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. பொதுவா பெண்கள் வந்து கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்குவாங்க. பெண்களை சேர்ல உட்கார வச்சுட்டு நிறைய பேர் பின்னாடி நிக்க வச்சு சூப்பரான முடிவு. தொடர்ந்து இதையே பண்ணலாம். அப்போ ஒரு சில விஷயம் கத்துக்கிறது தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல பண்றது. ஆனா எனக்கு பாருங்க பயங்கர கூட்டம் வருது. இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, திருச்சியில இருந்த ஆரவாரம் இன்னைக்கு கிடையாது வேலூர்ல. அந்த டிஆர்பி ரேட்டிங்க பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் அன்னைக்கு லைவ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் லைவ் நடுவில் பிரேக் விட்டு முதல்வர் பேசினதான் லைவ் போட்டாங்க. ஏன் அப்படியே போட வேண்டியதானே? ஏன்னா டிஆர்பி இறங்குது.
நான் அந்த துறையில இருக்கிறேன், எனக்கு தெரியும். தரவுகளோட பேசுறேன் நான். அதாவது ஒவ்வொரு சேனலோட அந்த வியாபாரத்துக்குன்னு ஒரு டிஆர்பி இருக்கு. அதை நான் வெளிப்படையா சொல்லக்கூடாது. அந்த காரணத்தினால நான் சொல்லல. யாருன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டா, அதனால அவருக்கு எல்லாமே இறங்குது. இது வெளியில தெரியாம இருக்கிறதா அவர் கிராம இப்போ ஊர்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கும், இல்ல இந்த கார் இருக்கும், பெரிய கார் கோஸ்ட் பேண்டம்லாம் இருக்கு. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வச்சிருந்தாதான் அந்த கார் போகும்போது எல்லாம் ஆன்னு பார்ப்பாங்க. அதே கார் ஒரு 150 மெட்ராஸ்ல சுத்துது, ஒரு 150 கோயம்புத்தூர்ல சுத்துதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு உண்டான மரியாதை இல்லை. இவரு கொஞ்சமா போனாதான் இந்த இந்த பிம்பம் இருக்கும். நிறைய பேர் வா ஊ ஊ ஆ அப்படின்னு இந்த கத்தின்னு வர ஆரவாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறாரு. அந்த பிம்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களை பார்க்கறதுக்கு நான் வீடு தேடி வரேன், உங்களை பார்க்கறதுக்கு நான் கிராமமா வரேன். இப்ப என்ன அர்த்தம்னா அதை பாதுகாக்கும். அவர்கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு அதான். அது வந்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. அது வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கோசரம் அதான் அவர் உருவாக்குன ஒரு விஷயத்தை பிம்பத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. இன்னொன்னு அதுல இன்னொரு நலன் என்னன்னா, எதுக்கு கஷ்டப்படணும்? எல்லாம் படத்துல எல்லாம் பாத்துருக்கீங்க, விஜய் நேரத்து விசில் தான் இருக்குது. நான் சும்மா ஒரு 4 பொதுக்கூட்டம், ஒரு 10 இடத்துல இந்த மாதிரி போய் பேசிட்டு தமிழ்நாடு பூரா கவர் பண்ணிட்டேன். இப்ப அவங்க என்ன கணக்கு சொல்லுவாங்க, வேலூர் முடிச்சிட்டாரு, திருப்பத்தூர் முடிச்சிட்டாரு, ஜோலார்பேட்டை முடிச்சிட்டாரு, வாணியம்பாடி முடிச்சிட்டாரு, ஆம்பூர் முடிச்சிட்டாரு, அப்படித்தானே அவர் சொல்லுவாரு. கேவி குப்பத்துல இருந்து வந்துட்டாங்க, அப்ப அந்த ரீஜனு கவர் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றாரு சார். அனுபவம் இல்லாம சொல்றாங்க, சில பேர் நம்ம மேல பரிதாபப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளையோட கதையை சொல்லி நான் வந்து இந்த ஈஸியா அந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் கதை, திரைக்கதை, வசனம் அவருக்கு பிடிக்கும். காலக்கதை என்ன, அது ஒரு கதையா? அதுல எதனா இருக்குதா? குட்டி பசங்க பார்த்தோம்னா புல்லுக்கட்ட ஜோபில போய் எதனா ஒரு 2 குழந்தை ஜல்லிக்கட்டு காலம் முன்னாடி என்ன யாருங்க அதுக்கு பதில் சொல்றது? என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? காலை எப்படி முட்டும் தெரியுமா? புல்லுக்கட்டு காட்டினோம்னா ஜல்லிக்கட்டு மாடு வந்து அமைதியாயிடும். என்ன இது? இப்ப இவரு அலங்காநல்லூரே போனது இல்லையா? இல்ல ஒரு மாடு எப்படி? விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காரு விராலிமலையில, சின்ன சிறியூர் பெரிய சிறியூர் அங்க வரும், சூரியூர். ஒரு சில மாடுக்கு வந்து அவர் அந்த பேரை வச்சிருக்கிறாரு. ஒரு மாடு பேரு கருப்பு. அந்த மாட்டுக்கிட்ட அவரு வந்து கோபமா இருப்போ போக மாட்டாரு. வளர்க்குறவங்க தான். அவங்களுக்கு புல்லு கட்டு இல்லையா, இல்ல கம்பு இல்லையா? அது பார்க்கணும். ஐயா வந்து ஏதோ ஒரு புஸ்தகத்துல வந்து எழுதியிருப்பாங்க. அது எந்த புஸ்தகம் எனக்கு தெரியல. கம்பர் சொல்லியிருப்பாரா இல்ல யாருன்னு தெரியலங்க. நாய்க்கும் யானைக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்லியிருப்பாரு. நாயோட வால் வந்து ஆடிச்சுன்னா அது விசுவாசத்தோட இது பழகலாம். ஆனா யானையோட வால் கோயிலே இருந்து அது ஆடிச்சுனாலும் அது சிக்கலு, யானை கோபமா தூக்கி போட்டு மிதிச்சிரும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். அப்ப ஜல்லிக்கட்டு காலன்னா என்னன்னு தெரியாம அது ஏதோ பிஸ்கெட்டுக்கும் புல்லுக்கட்டு காட்டின உடனே அதுக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாகிடும். குழந்தை வந்து குழந்தை ஹைட் என்ன, ஜல்லிக்கட்டோட காளையோட ஹைட் என்ன, கதை நல்லா இருக்குது. லாஜிக்குன்னா தான் உதைக்குது நமக்கும் அவருக்கும். நான் கூட அந்த கதையை அப்படியே கேட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இதை பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் ரீல்ஸ் போடுவாங்களா இல்லையா பாருங்க. மாப்பிள்ள காலை அவுத்து விடு, புல்லு கட்டு தரேன் பாரு, ஜோபில இருந்து எடுத்துனுவா. ஒரு சிலது கம்முன்னு போயிடும், மாடு சாப்பிட்டுட்டு முட்டுச்சுன்னா அது சர்ச்சையாகும். எடுத்துக்காட்டு சொல்லுங்க, நல்ல கதையா படிங்க. இல்லைன்னா ஐயா நம்ம ஆல் இண்டியா ரேடியோல பேசுவார் ஒருத்தர், அருமையான அவர் பேர் சட்டுன்னு அவரோட அந்த கதைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. அந்த மாதிரி கதைகள், அரசியல் கதைகள், ஐயா காளிமுத்தோட ஸ்பீச் கேளுங்க. அரசியல்ல எப்படி குட்டி கதைகள் சொல்றதுன்னு இருப்பாரு. இல்ல ஐயா கலைஞரோட காட்சிகள் பாருங்க. இல்ல தைரியம் வேணும் வீரியம் வேணும் அம்மையார் ஜெயலலிதாவோட வீடியோ பாருங்க. இல்ல மக்கள் 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 மக்களை பத்தியே சிந்திக்கணும், மக்களோடவே வாழணும்னா அறிஞர் அண்ணாவோட வீடியோஸ் கேளுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அதை விட்டு இந்த மாதிரி இந்த குட்டி கதைகள்லாம் யாரு சொல்றாங்கன்னு தெரியல. அது மாதிரி இந்த மாதிரி கதைகள்லாம் வேணா, இதுல டேஞ்சர் இருக்குது. விஜயோட ரசிகர்கள் எல்லாம் சின்ன பசங்க. ஆளுக்கு 2 பேர் 2 புல்கட்ட ஜோபில சொருவின்னு மதுரையிலயோ அலங்காநல்லூர்லயோ இல்ல நமக்கு வந்து புதுக்கோட்டை சைட்லயோ போனாங்கன்னா சிக்கலா போயிடும். அதனால சொல்றேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொலை நிலையிட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.